எங்களுடைய இந்த மஸ்ஜித் இன்று உயர்ந்து காட்சி அளிக்கிறது. மஸ்ஜித் ஹிரா குர்ஆன் மதர்சா சமூகத்துக்கு அளப்பரிய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக மிகவும் முன்னின்று பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருப்பவர் இந்த மஸ்ஜித் ஹிராவினுடைய இமாமாக இருக்கின்ற அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்கள். அவர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். சரி, நான் ஆரம்பத்தில் இருந்த ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, சர்ப்ரைஸ், ஆச்சரியமூட்டும் ஒரு விடயம் ஒன்று இங்கே அரங்கேறும் என்று. அது இங்கே நடந்தேறும் நேரம் இது. அது என்ன ஆச்சரியம், அது என்ன நிகழ்வு? ஆவலா இருக்குதா? ஆவலா? தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, பார்க்க ஆசையா இருக்குதா? என்ன, யாருக்குமே ஆர்வம் இல்லையா? யாருக்குமே ஆர்வம் இல்லையா? நான் போவாங்க. சரி, இப்போ அது என்ன விடயம் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தினரை முதலிலே நான் அறிமுகம் செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தலைவர் அல்ஹாஜ் ஜவுசி அவர்கள், உபதலைவர் அல் ஹாஃபில் காமில் அவர்கள், செயலாளர் ஜனாப் எம் இம்சாப் அவர்கள், பொருளாளர் எம் அசீம் அவர்கள், உப பொருளாளர் ஜனாப் மாஜித் அவர்கள், அதே போல இணைய நிர்வாக உறுப்பினர்கள் ஜனாப் ஷிராஜ் ஜக்கரியா, அல்ஹாஜ் சைஃபுல்லா, அல்ஹாஜ் இல்முடீன், ஜனாப் எம் ஷஃபா, ஜனாப் எம் உஸ்மான், ஜனாப் எம் ரினாஸ். இவர்கள் அனைவரும் முன்னின்று எங்களுடைய பள்ளி வாயிலினுடைய இமாமாக கடமையாற்றுகின்ற சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக, சரியா, 5 ஆண்டுகளுக்கு மேலாக கடமையாற்றுகின்ற இந்த பள்ளியிலே மிகுந்த அக்கறை உள்ள, இந்த சமூகத்திலே அக்கறை உள்ள, எங்களுடைய சிறார்களிலே மிகுந்த அக்கறை உள்ள ஒருவர் அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்கள். அவர்களை மையப்படுத்தியதான அந்த சர்ப்ரைஸ் தான் அடுத்து இடம்பெற போகிறது. எங்களுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினர் முன்னின்று அதனை செய்தாலும் அதற்கு இந்த ஊரில் இருக்கின்ற பரோபகாரிகள், நடவந்தர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்களுடைய ஒத்துழைப்பு, பணத்தின் மூலமாக வேறு வழியாக அந்த ஒத்துழைப்பு இருந்திருக்கிறது. அந்த ஒத்துழைப்பின் மூலமாக மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இந்த இடத்தில் அரங்கேறப் போகிறது. எனவே பள்ளி வாயல் நிர்வாக சபையினரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சரி, நீங்க இப்ப எல்லாருமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த மேடையில் என்ன நடைபெற போகிறது என்று. அதனை தொடர்ந்து இந்த சர்ப்ரைஸ், மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க, புகழத்தக்க, போற்றி புகழத்தக்க ஒரு விடயம். அந்த விடயத்தை மஸ்ஜித் ஹிராவினுடைய நிர்வாக சபை தலைவராக இருக்கின்ற ஜனாப் அல்ஹாஜ் ஜவுசி அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இப்போது அதற்கு முன்னதாக, அந்த அறிவிப்புக்கு முன்னதாக இங்கு மூடப்பட்டிருக்கிறது ஒன்று. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ண முடியுமா? ஊகிக்க முடியுமா? என்னவா இருக்கும்? யாராவது பாத்தீங்களா? யாரும் பார்க்கல தானே? யாருமே பார்க்கல. ஊகிக்க முடியுமா? ஊகிச்சிருப்பாங்களோ தெரியும். ஒரு ஆள் கை தூக்குறாரு, என்னன்னு கேட்போமா? கேட்டு பாப்போம். ஓ, சொல்லுங்க பாப்போம். கௌபத்துல்லாவா? கௌபத்துல்லா, கௌபத்துல்லா மக்காவில் இல்லையா இருக்கு? அது அங்கே இருக்குது. உங்களோட பேர் என்னம்மா? ஃபாத்திமா. ஃபாத்திமா. சில நேரங்கள்ல உண்மையா இருக்கலாம் இல்லையா? அது தெரியும், அது தெரியும், அது சொல்லலாம். இப்பவே சர்ப்ரைஸ் அப்படி சொல்லல. இல்ல, நீங்க ஃபாத்திமான்ற உடனே அப்ப நான் அப்படி யோசிச்சேன். ஃபாத்திமா. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. பாத்திமா, சரியா பார்த்தாமா? யார்ட்டாவது நீங்க கேட்டாமா? இல்லே சார், இங்கால யாருக்கு அது ஊகிக்க முடியுமா? என்னவா இருக்கும்?
யாராவது இது எங்கட ஒரு ஊர் ஃபங்க்ஷன் தானே, கொஞ்சம் கலகலப்பா கொண்டு போவோமே. யாருக்காவது சொல்ல முடியுமா? ஃபாத்திமா கௌபதுல்லான்னு சொல்லி இருக்கிறாங்க. மௌலவி நிர்வாகத்தில் இல்லதானே கை தூக்குறாரு, இல்லதானே? ரைட், அவருக்கு தெரியும் போல என்னமோ. மௌலவியில நானவா? அந்த பள்ளிவாசல்ல முதல் நீங்க தான் இமாமா இருந்தீங்க இல்லையா? என்ன பேர்? ரிஸ்வான் பாகஜி. ரிஸ்வான் பாஜி சொல்றாரு, அவருக்கு தெரியும். கேட்டு பாப்போமா அவர்கிட்ட. இஸ்மான் பாஜி, இஸ்மான் நீங்க சொன்னா நான் கேட்பேன். அப்படியா? ஏன் தெரியுமா, நாங்க ரேடியோல ப்ரோக்ராம் செய்யற நேரம் இஸ்மான் சொல்லுவார், முபாரக்னா இதை போடுகோ, இதை இப்படி போடுகோ, இன்னால போன்ல கோல் எடுத்து இந்த அனர்த்தம் சம்பந்தமா கேளுங்கோண்டுவார். அவர் சொல்றதுதான் நான் கேட்கறது, பீம்ல இருக்கிற நேரம், அறிவிப்பு செய்யற நேரம். அதனால இங்கேயும் நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் இஸ்மான். அதுக்கு முந்தி எங்கட மௌலவி மேலே எடுப்போமே. எடுப்போம் கட்டாயம். அப்ப நீங்க கூப்பிட்டு பாப்போம். இந்த பள்ளியில இப்போது இருக்கின்ற அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்களுக்கு முன்பதாக பள்ளியில் இருந்தவர் அவருடைய நானா. இப்போது எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய இமாமாக இருக்கின்ற அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்களை நாங்கள் அன்போடு உங்களுடைய பலத்த அல்லாஹு அக்பர் என்ற ஒலிக்கு மத்தியிலே அவரை நாங்கள் அழைக்கின்றோம். இது போதா? இது போதா? போதா போதா போதா. காலையில சாப்பிட்டதானே எல்லாரும்? சாப்பிடலையா? சாப்பிடலையா? சாப்பிட்டதானே? அப்ப இன்னும் கொஞ்சம் சத்தமா. போதுமா உங்களுக்கு? போதுமா? இல்ல போதா, எனக்கு போதா, எனக்கு போதா. ஏன்னா இந்த ஊர்ல மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யறாங்க. எல்லா ஊர்லயும் எப்படி நடக்கிறல்ல, அப்படித்தானே? எல்லா ஊர்லயும் நடக்கிறல்ல, நடக்கிறல்ல. அப்படி நடந்தா நாங்க உண்மையில சந்தோஷப்படுவோம். அப்ப இது 1000ல் ஒரு நிகழ்வாக இது இருக்கும். இஸ்மான், அப்படி நடந்திருந்தா உங்களோட முஸ்லிம் ப்ரோக்ராம் ரேடியோல பைத்தீங்க, ரேடியோ செய்தி மஞ்சரில வந்திருக்கு, கட்டாயம் பைத்தீங்க. எனவே நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னதால அடுத்த நிகழ்ச்சியில வெள்ளிக்கிழமை இரவேல சவுத்துல் மினாரால ஒரு முன்மாதிரியான நிகழ்வு என்று சொல்லி இதை சொல்லுவோம் ரேடியோல. அப்ப மத்த ஊர்களையும் கட்டாயம் இதை பார்த்து ஒரு உதாரணம் எடுப்பாங்க. அதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல விடயங்களை செய்கின்ற போது அந்த உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் பெருமைக்கு புகழுக்காக செய்கிற நோக்கத்துல செஞ்சா அது தெரியாது, அது அல்லாஹ்க்கும் அவங்களுக்கும் உள்ளது. ஆனா மற்றவங்க இதை பார்த்து படிக்கணும், இதே மாதிரி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு உயர்ந்த எண்ணத்துல ஒரு தூய எண்ணத்துல செய்யற விடயங்கள் வந்து சமூகமயப்படுத்தப்படும். கட்டாயமா கட்டாயமா. மௌலவிக்கு இப்ப நடுங்குது என்னமோ தெரியாண்டு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க போல. இதை கொடுத்து இண்டோட நீங்க போங்க மௌலவி, பள்ளியை விட்டுட்டு சொல்ல போறாங்களோ தெரியல, சொல்ல தெரியா? ரைட். எப்படியோ ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு காண கண்கோடி வேண்டும், அப்படித்தானே? இந்த மாதிரியான நிகழ்வுகளை அப்படித்தானே நான் பாடிடுவேன் விட்டா. இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரியான நிகழ்வுகளை காண கண்கோடி வேண்டும். நிச்சயமா நிச்சயமா, அது எல்லாரும் கிடைக்காது. கண் கோடியும் வேணும், கேட்கறதுக்கு பல கோடி காதுகளும் வேணும். நிகழ்ச்சி இன்னும் இருக்குது மனாஸ், இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. பாட்டு போட்டா கஷ்டமாகும். சரி இஸ்மான், என்னன்னு சொல்லிடுவோம் இல்லையா? சொல்லிடுவோமா? பொறுமையை சோதிச்ச மாதிரி மௌலவிக்கு இடத்தை கொடுத்துட்டு இப்போ அவர் என்னமோ சொல்ல வர்றாரு மிச்ச நேரமா. சரி, அவரை கருத்தை கொஞ்சம் கேட்டோம். சொல்லுங்க மௌலவி. மௌலவி சொல்லுங்க. மேடை கூட நீங்க வரலாம், வரணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. என்னைய கேட்கல, எனக்கு கேட்கல. சரி, நாங்க அதை உத்தியோகபூர்வமா சொல்லிடுவோம். உத்தியோகபூர்வமாக நாங்க இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறோம். காண கண்கோடி வேண்டும், காண கண்கோடி வேண்டும். அல்ஹாஜ் ஜவுசி அவர்கள் பள்ளி நிர்வாக சபையினுடைய தலைவர், அவர்களுடைய கரங்களால் இப்போது அந்த போர்வை நீக்கப்பட போகிறது. பார்க்கலாம், ஃபாத்திமா சொன்னது சரியா, மௌலவி சொன்னது சரியா? திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.
காண கண்கோடி வேண்டும் கௌபாவை. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். சத்தமா சத்தமா. இப்ப இஸ்மான் சில பேர் யோசிப்பாங்க, இந்த கௌபத்துல்லாவை சொல்லி இருந்தா நாங்களே செஞ்சு கொண்டு அந்த மௌலையை கொடுத்திருப்போம். அதுதானே இதை இவ்வளவு பில்டப் கொடுத்து இந்த கௌபத்துல்லா கொடுக்கணுமான்னு சொல்லி யோசிப்பாங்க. நினைவு சின்னவன் நினைச்சிடுவாங்க. ஆமா ஆமா. சரி, இப்போது முதல்ல அதை வழங்கி வைக்கட்டும். இதுக்கு பிறகுதான் சர்ப்ரைஸ் இருக்குது. இது ஒரு சர்ப்ரைஸ். இதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது. இப்போது மஸ்ஜித் ஹிராவினுடைய நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் ஜவுசி அவர்களுடைய கரங்களால் பள்ளிவாயிலே சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற, தனது பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற இமாம் அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்களுக்கு கையளிக்கப்படுகிறது இந்த கௌபத்துல்லா. ஒரு நினைவு சின்னமாக பெற்றுக்கொள்ளுங்கள் மௌலவி. அதனை தொடர்ந்து சொல்றீங்களா? நீ வாங்க இஸ்மா, நீங்க சொல்லுங்க நல்லமே. அது சரி. எங்களுடைய ஃபாத்திமா சொன்னது போல கௌபத்துல்லா எங்களுடைய இந்த பள்ளிவாயில் இருந்த இமாம் அவர்கள் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதத்திலே எங்களுடைய சங்கைக்குரிய உலமா அல் ஹாஃபில் ஷாக்கிர் சித்திக் அல் பஹஜி அவர்கள் உம்ரா கடமைக்காக பயணமாக இருக்கின்றார்கள். அதற்கான முழு உதவிகளையும் அதற்கான முழு வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர். ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரிதாக நடக்கின்ற ஒரு விஷயம். இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுவது குறைவு. எனவே இது ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிர்வாகத்தினரை நாங்கள் பாராட்டுகின்றோம். நீங்க அவருடைய கண்ணை பார்த்தா விளங்கும் ஆனந்த கண்ணீர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கௌபாவை எல்லாருக்கும் பார்க்க கிடைக்காது. நஹுரியம் ஹனீஃபா அவர்களுடைய 100ஆண்டுல அவர் பாடின ஒரு பாட்டு தான் காண கண் கோடி வேண்டும் கௌபாவை. அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. பள்ளிவாசல் நிர்வாகம் கடந்த 5 வருடங்களாக இந்த பள்ளிவாசலிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற இமாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள், வசதிகளை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு. நிச்சயமாக இது இலங்கை பூராகவும் நடக்க வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் திகாரி அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும், இந்த பள்ளிவாசல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். நிச்சயமாக திகாரி என்பது பல விடயங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு நகரம், ஒரு ஊர் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இப்போது இந்த பள்ளி நிர்வாக சபையினர் மிகவும் போற்றத்தக்க, புகழத்தக்க, வரவேற்கத்தக்க ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இந்த ஊரில் இருக்கின்ற பல தனவந்தர்கள், பரோபகாரிகள் கை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இந்த வேளையிலே அனைவரையும் இந்த வேளையிலே நினைவு கூறுகின்றோம். அல்லாஹு தாலா அத்தனை பேருக்கும் நல்லருள் புரிவான். அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் ஈடேற்றத்தையும் வழங்குவான் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. எல்லோரும் உங்களுடைய துவாக்களிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். இதிலே ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய பங்கும் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். எனவே எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உண்மையிலேயே இது சமூகமயப்படுத்தப்பட வேண்டிய விடயம். நிச்சயமாக அதே போன்று யாரெல்லாம் எந்த எண்ணங்களோடு இதை கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த கௌபாவை பார்க்கறதுக்கான கூலிய, அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தனையாக சேர்த்துக் கொள்றோம். நிச்சயமாக இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட எங்களுடைய இமாம் அவர்களுடைய கண்கள் மாத்திரமல்ல, அதனை வழங்கிய நிர்வாக சபை அங்கத்தவர்கள், உறுப்பினர்களுடைய, தலைவர்களுடைய கண்களும் குளமாவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம், வரவேற்கத்தக்க தருணம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் துவா செய்து கொள்வோம். இதே போல எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும். வாழ்த்தப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்குரிய கௌரவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற வேண்டும். அதே போல ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கீழே இருக்கின்றவர்கள் அல்லது உங்களிடம் தொழில் செய்பவர்கள், உங்களிடம் கடமையாற்றுபவர்கள், யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவர்களுக்குரிய கூலிகளை, அவர்களுக்குரிய இடங்களை வழங்குங்கள், அவர்களை கௌரவப்படுத்துங்கள். எல்லோருக்கும் கௌரவம் இருக்கிறது, கௌரவத்தை எதிர்பார்ப்பார்கள்.
மனிதனுடைய இயல்பு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் கௌரவம் செலுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாகவும் இதனை நாங்கள் பார்க்கின்றோம். பல இடங்களிலே பள்ளிவாசலில் இருக்கின்ற இமாம்கள் முஅஸ்ஸின்கள் எந்த அளவு தூரம் நடத்தப்படுகின்றார்கள், எப்படி நடத்தப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அடிக்கடி நாங்கள் கேட்கின்றோம், அது தொடர்பாகவும் நாங்கள் பேசி வருகின்றோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நிச்சயமாக. எனவே இந்த வேளையிலே அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் துவாக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அனைவருடைய துவாக்களும் உங்களுக்கு இருக்கும்.